ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் உளுந்தே இல்லாமல் மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது கூட டீ காஃபி கொடுத்தோன்னா அவங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா ஃபில்லிங்காக போவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பவுல் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. முதல்லையே ஆனியனை வந்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி தனித்தனியாக வர மாதிரி. கொஞ்சமாக கருவேப்பில் மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். முதல்ல கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கடையில் வந்து மைதா சேர்த்து செய்வாங்க, அதனால நான் மைதா எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நான் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து உளுந்த வடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்க, மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்ம மெதுவடை மாதிரி கூட போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. மெதுவடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. கடாயில் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 சைடு வெந்து வந்துருச்சுங்க, திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னா, இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நம்ம இன்ஸ்டன்ட் மெதுவடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டன்ட் மெதுவடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மெதுவடை எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பெரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சீரகம் பிடிக்குன்னா சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். கர்ச்சிப்பு அப்படிலாம் ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. மூடி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாங்க. இதில் வந்து ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இப்போ இருக்க மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை வச்சு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களா, அது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, நினச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, இப்போ இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, 2 சைடு வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இன்ஸ்டன்ட் மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் டைப் பண்ணி போயிடும். உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.